வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவமானப்படுத்திய சந்திரபாபு நாயுடு கடைசி நேரத்தில் ஸ்டாலினை வைத்து சந்திரபாபுவை தூக்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது செருப்படியாகத்தான் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. நேற்று டெல்லிக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு இரு துருவங்கள் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தியுள்ளது. குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியில் ஆலோசனை நடத்துவதற்காக சென்றுள்ளார். இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்காக சென்றுள்ளார். ஏர்போர்ட்டில் இருவரும் முன்னாள் நண்பர்கள் என்ற காரணத்தினால் இருவரும் சந்தித்துள்ளனர். இதில் இந்தியா கூட்டணியில் எப்படியாவது சந்திரபாபு நாயுடு அவர்களை வரவைத்துவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஒரே பேச்சோடு செருப்பால் அடித்தது போல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறிவிட்டார், நான் சிறையில் இருக்கும் பொழுது எனக்கு உதவியாக இந்தியா கூட்டணியோ நீங்களோ வரவில்லை. ஆந்திராவில் என்னுடைய ஆட்சி கவிழும் பொழுது சந்திரபாபு நாயுடு என்ற நான் மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு ஆளானேன். சிறுவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி என் மீது பழி சுமர்த்தினார். அப்பொழுதும் நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்கள். தற்பொழுது காலம் அனைத்திற்கும் மாறும். அது தற்பொழுது என் பக்கம் வந்திருக்கிறது. நிச்சயமாக எனக்கு உதவியாக இருந்த பாஜகவிற்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். எனது ஆதரவு முழுவதும் என்டிஏ கூட்டணிக்குத்தான் என்பது போல் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் முகத்தில் செருப்பால் அடித்தது போல் பதில் ஒன்றை அடித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். இனி ஒருபோதும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியா கூட்டணியில் சேர முடியாது. முழுக்க முழுக்க பாஜகவிற்கு ஆதரவுதான். பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத காரணத்தினால், குறிப்பாக மத்தியில் தனித்து 272 தொகுதிகளை பாஜகவோ அல்லது காங்கிரஸோ பெற்றிருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸை பொறுத்தளவிற்கு 99 தொகுதிகளும், பாஜகவை பொறுத்தளவிற்கு 244 தொகுதிகளும் தான் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் இருவரும் கூட்டணிக்காக தற்பொழுது வலையை வீசியிருக்கிறார்கள். அந்த வலையில், பாஜகவின் வலையில் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் சதீஷ்குமார் இவர்களும் தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்தவர்கள் சமீபத்தில்தான் பாஜக கூட்டணியில் இணைந்தார்கள். தாய் கழகத்திற்கு மீண்டும் இணைந்து விடுவார்கள் என்று பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தாய் கழகத்திற்கு இணைவதால் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதற்கேற்ப தற்பொழுது பாஜக கூட்டணியில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் விதமாக தங்களுக்கு சாதகமான கொள்கைகளும் தங்களுக்கு சாதகமான கோரிக்கைகளையும் முன்வைத்து தற்பொழுது பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 6 சுயேட்சைகளையும் பாஜகவிற்கு ஆதரவுகள் தெரிவிப்பதால் மத்தியில் பெரும்பான்மையோடு தற்பொழுது 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைகிறது. ஸ்டாலினுக்கு இது மிகப்பெரிய ஒரு மரண அடியாக அமைந்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.